வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு 2022 வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த முன் தீர்ப்பை டிவிஷன் பெஞ்சில் வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் எஸ் சுந்தர் மாலா தலைமையிலான அமர்வு தான் இந்த வழக்கை விசாரிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாகப்பிரிவினை ஆவணத்தில் மகள்களை சேர்க்காமல் விட்டிருந்தால் அந்த ஆவணம் செல்லுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் பாகப்பிரிவினை வழக்கில் மகள்களை சேர்க்காமல் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தால் அந்த வழக்கானது செல்லுமா அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பாகப்பிரிவினை வழக்கில் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட அனைத்து சொத்துகளையும் வழக்கில் கட்டாயமாக சேர்க்கணும். ரெண்டாவது, குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கட்டாயமாக சேர்க்கணும். இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், அதாவது சேர்க்கப்பட வேண்டிய சொத்தை சேர்க்காமல் விட்டுவிட்டால் அல்லது சேர்க்கப்பட வேண்டிய குடும்ப உறுப்பினர்களை சேர்க்காமல் விட்டுவிட்டால் அந்த வழக்கானது நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸ், நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற தோஷத்தினால பாதிக்கப்படும். அந்த ஒரு காரணத்திற்காகவே வழக்கை தள்ளுபடி பண்ணிடலாம். ஏற்கனவே குடும்ப உறுப்பினர்களை வழக்கில் சேர்க்காமல் தாக்கல் செஞ்சிருந்தால் அந்த வழக்கானது செல்லுமா அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலில் ஏற்கனவே தீர்ப்புகளை போட்டிருக்கோம். இந்த வழக்கும் அது தொடர்பானது தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமானது. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் வாதிகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்றாவது வாதி விஷ்ணு, ரெண்டாவது வாதி விஜயமாலா, பிரதிவாதி கிட்டுசாமி. இவங்க யாரெல்லாம் அப்படின்னா, கிட்டுசாமி அப்பா, இந்த ஒன்றாவது வாதி விஷ்ணு மகன், ரெண்டாவது வாதி விஜயமாலா மனைவி. அப்போ கணவன் மனைவி குழந்தை இவங்களுக்குள்ள தான் இந்த வழக்கு நடக்கு. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் குடும்ப வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த வழக்கும் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்குள்ளே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நேரடியாக வழக்கின் சுருக்கத்தில் போவோம். இப்போ அந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி 1வது வாதியின் தந்தை, 2வது வாதிக்கு பிரதிவாதி கணவர். இந்த வழக்கு 1வது ஐட்ட சொத்துகள் 29/5/1998 பதிவு செய்யப்பட்ட பாகப்பிரிவினை ஆவணத்தில் சி ஷெட்யூலாக இந்த பிரதிவாதிக்கு ஒதுக்கப்பட்ட சொத்து. இந்த பிரதிவாதிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த சொத்துல பிறப்பாலே அவரது மகனான 1வது வாதிக்கும் பங்கு இருக்குது. அதனால் அந்த வழக்கில் கண்ட 1வது ஷெட்யூல் சொத்து 1வது வாதி மகனுக்கும் பிரதிவாதியான தந்தைக்கும் பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்து. 1வது ஐட்ட சொத்தின் வருமானத்தில் இருந்து தான் இந்த வழக்கில் கண்ட 2வது ஐட்ட சொத்துக்கள் வாங்கப்பட்டது. சட்டப்படி 1வது வாதிக்கு இந்த வழக்கு 2 ஐட்ட சொத்துக்கள்லையும் பாதிபாகம் இருக்குது. அதே போல் இந்த பிரதிவாதி கணவர் அவரது மனைவியான இந்த 2வது வாதி விஜயமாலாவையும் சரியாக கவனிக்கலை, பராமரிக்கலை. அதனால் இந்த வழக்கு சொத்துக்களில் 1வது வாதிக்குரிய அரை பாகத்தை பிரிக்கணும். அதே நேரத்தில் 2வது வாதிக்கு பராமரிப்பு தொகை செலுத்த இந்த பிரதிவாதிக்கு உத்தரவிடணும். அப்படி பராமரிப்பு தொகையை செலுத்தும் விதமாக இந்த வழக்கில் கண்ட 2வது ஐட்ட சொத்துக்களை ஜப்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டு இந்த வாதிகள் வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ வாதிகள் சுருக்கமாக வழக்கில் என்ன சொல்கிறாங்க, அம்மாவும் மகனும் தந்தை மீது வழக்கு போட்டு இது பூர்வீக சொத்து, அந்த பூர்வீக சொத்தில் மகனுக்கு அரை பாகம் இருக்குது, அதே நேரத்தில் அவர் என்னையும் பராமரிக்கணும், அப்படி பராமரிப்பு தொகைக்காக இந்த அவருக்கு பாத்தியப்பட்ட 2வது ஐட்ட சொத்தை ஜப்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டு வழக்க போட்டிருந்தாங்க. இந்த வழக்குக்கு தந்தை பிரதிவாதி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார். அவர் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, வாதிகளின் வழக்கு உண்மை இல்லை,
29/5/1998 தேதியிட்ட பாகப்பிரிவினை ஆவணத்தில் சி ஷெட்யூல் சொத்தாக எனக்கு சொத்துக்கு ஒதுக்குனாங்க அப்படிங்கிறது உண்மை. அதனால் அந்த சி ஷெட்யூல் சொத்து வந்து எனது தனிப்பட்ட சொத்து. அந்த சி ஷெட்யூல் சொத்தை தான் இந்த வழக்கில் 1வது ஐட்டமாக காட்டியிருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த 29/5/1998 தேதியிட்ட பாகப்பிரிவினை பத்திரம் செல்லாது. ஏன்னா என் உடன்பிறந்த சகோதரிகளை இந்த வழக்கில் சேர்க்கலை. நான் ஏற்கனவே என் தந்தை, என் சகோதரர், என் தாய் மீது ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருந்தேன் பாகப்பிரிவினை கேட்டு, இந்த 1வது ஐட்ட சொத்துக்களை பொறுத்து. அந்த வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் என் சகோதரிகளையும் இந்த வழக்குக்கு அவசிய பார்ட்டி, அவங்களுக்கும் 18 ஒரு பாகம் உண்டுன்னு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதனால் என் சகோதரிகளை சேர்க்காமல் பதிவு செய்திருக்கிற அந்த 29/5/1998 தேதியிட்ட பாகப்பிரிவினை ஆவணம் செல்லாது. என் சகோதரிகளை சேர்க்காமல் தாக்கல் செஞ்சிருக்கிற இந்த வழக்கும் வந்து செல்லாது. என் சகோதரிகள் இந்த வழக்கிற்கு அவசிய தரப்பினர்கள். அதே போல் இந்த வழக்கில் கண்ட 2வது ஐட்ட சொத்து என்னுடைய சுய சம்பாத்திய சொத்து. அந்த சொத்தில் இந்த 1வது வாதிக்கு எந்த ரைட்டும் கிடையாது. செல்லாத பாகப்பிரிவினை ஆவணத்தின் அடிப்படையில் பார்ட்டிசியன் மெயின்டெனன்ஸு சார்ஜ் வந்து கேட்க முடியாது. அதனால் நீங்கள் வாதிகளுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார். அப்போ சுருக்கமாக பிரதிவாதி என்ன சொல்கிறாருன்னா, அந்த 98 பாகப்பிரிவினை பத்திரமே செல்லாது. ஏன்னா அதில் என் சகோதரிகளை வந்து ஒரு பார்ட்டியாக சேர்க்கலை. ஏற்கனவே நான் ஒரு கேஸ் போட்டிருந்தேன். அந்த கேஸில் என் சகோதரிகளும் நெசசரி பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ என் சகோதரிகளை சேர்க்காமல் இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு செல்லாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். என்டையர் வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. 1வது வாதிக்கு எதிராக டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. மனைவிக்கு எதிராக மெயின்டெனன்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. என்ன கிரவுண்டில் அப்படி ஒரு உத்தரவை விசாரணை நீதிமன்றம் போடுறாங்க அப்படின்னா, 29/5/1998 தேதியிட்ட பாகப்பிரிவினை ஆவணத்தில் இந்த பிரதிவாதியான கிட்டுசாமியின் உடன்பிறந்த சகோதரிகளை சேர்க்கவில்லை. எனவே அந்த ஆவணம் ஒரு முறையான பாகப்பிரிவினை ஆவணம் கிடையாது. அதே போல் இந்த வாதிகளும் இந்த வழக்கில் இந்த பிரதிவாதியின் உடன்பிறந்த சகோதரிகளை வழக்கில் சேர்க்கலை. அதனால் இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கானது நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து அடிபடுது. ஏற்கனவே இந்த பிரதிவாதி அவர் தந்தை, தாய் மற்றும் சகோதரிக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வழக்கிலையும் சகோதரிகள் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சகோதரிகளை சேர்க்காதனால அந்த வழக்கு தள்ளுபடியாக இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை கீழ்கோர்ட்டில் எக்ஸிபிட் B1 இந்த பிரதிவாதி தாக்கல் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த வழக்கிற்கு இந்த பிரதிவாதியின் சகோதரிகள் நெசசரி பார்ட்டிஸ். அதனால் இந்த 1வது வாதிக்கு வந்து 6ல் ஒரு பாகம்தான் உண்டு. எப்படி இருந்தாலும் அவங்கள சேர்க்காததுனால இந்த 1வது வழக்கு செல்லாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு, இந்த 2வது வாதி மனைவி மெயின்டெனன்ஸ் கேட்டாங்களா, அதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு உத்தரவு போட்டு இந்த 2nd ஷெட்யூலில் வந்து அட்டாச் பண்ணிடுறாங்க. அப்போ பார்ட்லியாக டிகிரி பண்ணியிருக்கிறாங்க. அதனை எதிர்த்து இந்த வாதிகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க. முதல் மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாகப்பிரிவினை வழக்கில் குடும்ப உறுப்பினர்களுக்கு பாத்தியப்பட்ட அனைத்து சொத்துக்களையும் வழக்கில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தீர்க்கமான சட்டம். அதே போல கூட்டு குடும்ப சொத்துக்களை பிரிப்பதற்காக தாக்கல் செய்யப்படும் வழக்கில் அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் கட்டாயமாக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் தீர்க்கமான சட்டம். ஒருவரை சேர்க்காமல் விட்டுவிட்டால் கூட மற்றவர்களுக்கிடையே சரியாக பாகப்பிரிவினை செய்ய முடியாது. அளவுகள் எல்கைமால்கள் சகிதம் பிரிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தரை சேர்க்காமல் விட்டுருவீங்க, மற்றவங்களுக்கு சரியான அளவுகள் எல்கைகள் வந்து கிடைக்காது. இருப்பினும் விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வழக்கில் இந்த பிரதிவாதியின் சகோதரிகளை சேர்க்கவில்லை அப்படிங்கிற காரணத்துக்காக தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அந்த தீர்ப்பானது சட்டப்படி ஏற்புடையதல்ல. ஏன்னா மேற்கொண்டு பல நடவடிக்கைகளை தடுக்கும் விதமாக இந்த பிரதிவாதியின் சகோதரிகளை இந்த வழக்கில் சேர்ப்பதற்கு இந்த வாதிகளுக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும். ஆனால் விசாரணை நீதிமன்றம் கடைசி நேரத்தில் நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனையை கூறி இந்த 1வது வாதியினுடைய வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க.
நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸ் கொடுத்து நீதிமன்றம் ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸ் கொடுத்து ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணாமல் கடைசி நேரத்தில் தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் அந்த விஷயத்தை சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஒரு வழக்கானது எந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற எந்த காலகட்டத்திலும் நெசசரி பார்ட்டிஸுகளை அந்த வழக்கில் இம்ப்ளீடு பண்ணுவதற்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் நான் ஜெண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸ் குறித்து இஷ்யூஸு ஃப்ரேம் பண்ணலை. கடைசி நேரத்தில் அந்த இஷ்யூவை எடுத்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் விசாரணை நீதிமன்றம் ரெண்டாம் வாதிக்கு இந்த பிரதிவாதி பராமரிப்பு தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக செகண்ட் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி சார்ஜ் பண்ணியிருக்கிறதும் சட்டவிரோதம். ஏற்கனவே முதல் ஷெட்யூலின் வருமானத்தில்தான் ரெண்டாவது ஷெட்யூல் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வாதிகள் கட்சி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பிரதிவாதி என்ன கட்சி பண்ணுறாரு, செகண்ட் ஷெட்யூல் என்னுடைய சுயசம்பாத்திய சொத்து அப்படின்னு கட்சி பண்ணுறாரு. அப்படியானால் இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலுடைய வருமானத்திலிருந்து தான் செகண்ட் ஷெட்யூல் வாங்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். அதுவே பிரச்சனைக்குரியதாக இருக்கிற நேரத்தில் செகண்ட் ஷெட்யூலில் சார்ஜ் செய்து ஏற்படுத்தப்பட்டு இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் முழுமையாக தீர்ப்பை தள்ளுபடி பண்ணுறோம். இந்த வழக்கை திரும்பவும் விசாரணை நீதிமன்றத்துக்கு நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறோம். நீங்கள் அந்த நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸ்க்கு இந்த வாதிகள் ஒரு அப்ளிகேஷன் போடணும். அந்த அப்ளிகேஷனை தகுதி நடைமுறையில் விசாரித்து சகோதரிகள் அந்த வழக்கில் சேர்த்து முழுமையாக திரும்பவும் விசாரித்து தீர்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க நீதியரசர்கள். இப்போ அந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், இதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள் இருக்குது. அதாவது ஹிந்து சக்சஷன் ஆக்டில் 2005 மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுது, 20/12/2004 முன்பாக பூர்வீக சொத்துக்கள் பார்ட்டிஷன் செய்யப்பட்டிருந்தால் அல்லது கிரயம் செய்யப்பட்டிருந்தால் அதில் பெண் பிள்ளைகள் பாகம் கேட்க முடியாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க. அந்த சட்ட திருத்தமானது 9/2/2005 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த வழக்கில் கண்ட பார்ட்டிஷன் 29/5/1998 செய்யப்பட்டிருக்கு. அப்போ மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கு முன்பாகவே இந்த பார்ட்டிஷன் ஆகிப்போயிடுச்சு. ஆனால் இந்த பாகப்பிரிவினை ஆவணத்தில் அந்த பெண் பிள்ளைகளை சேர்க்கவில்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. அப்போ 2005க்கு முன்பாக பார்ட்டிஷன் ஆகிப்போச்சு பூர்வீக சொத்துகள். அப்போ அவங்க நெசசரி பார்ட்டிஸா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு. ஏன்னா இதில் இந்த வழக்கில் அதை டிஸ்கஸ் பண்ணலை. இந்த பெண் பிள்ளைகளுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற விவரத்தெல்லாம் சொல்லலை. ஏன்னா தமிழ்நாடு சட்ட திருத்தம் ஒன்று இருக்குது. தமிழ்நாடு சட்ட திருத்தம் வருவதற்கு முன்பாக திருமணமான பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் பாகம் கிடையாது. அப்படியானால் தமிழ்நாடு சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிறகு தான் இந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிருக்கணும். அந்த சூழ்நிலையில் அவங்கள விட்டுட்டு இவங்க 1998 பாகபூரணை பண்ணியிருக்கணும். அப்படியானால் அவங்கள விட்டுட்டு பண்ணது தப்பு அப்படிங்கிறது சரி. ஒருவேளை தமிழ்நாடு சட்ட திருத்தத்துக்கு முன்பாக இந்த பெண் பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு கொடுத்ததால் இந்த 1998 பாகப்பிரிவினை சட்டப்படி செல்லும். இது என்னுடைய கருத்து. தீர்ப்பை படித்து பாருங்கள். இந்த தீர்ப்பிலிருந்து நாம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, பார்ட்டிஷன் டீடில் மகள்களை சேர்க்காமல் ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருந்தால் அந்த பார்ட்டிஷன் செல்லாது, அது ஒரு முறையான பார்ட்டிஷன் ஆவணமாக கருத முடியாது அப்படின்னு வாதாடுவதற்காக இந்த தீர்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். அடுத்ததாக பெண் பிள்ளைகளை சேர்க்காமல் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தால் அந்த வழக்கானது நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸில் அடிபடும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தீர்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது, பெண் பிள்ளைகளை சேர்க்காத நிலையில் நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸ்னு சொல்லி பாகப்பிரிவினை வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தால் நாம் நான் ஜாயிண்டர் ஆஃப் பார்ட்டிஸ் கொடுத்து நீதிமன்றம் ஒரு இஷ்யூஸே ஃப்ரேம் பண்ணாமல் கடைசி தீர்ப்பளிக்கிற நேரத்தில் அப்படி ஒரு சங்கதியை சொல்லி தள்ளுபடி செஞ்சுருக்கிறது தப்புன்னு சொல்லி நம்ம அப்பீல் பண்ணுவதற்கு, அப்பீலில் வாதாடுவதற்கு, ரிமாண்டு கேட்பதற்கு இந்த வழக்கு தீர்ப்பு நமக்கு கண்டிப்பாக உதவும். இந்த தீர்ப்பை படித்து பாருங்கள். கண்டிப்பாக பாகப்பிரிவினை வழக்குகள் சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக உதவும். நான் இப்போ தான் படித்தேன், பார்த்தவொடனே டக்குன்னு போட்டேன். கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படும். படித்து பாருங்கள். நன்றி.